வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கான வீடியோ தான். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, பிகினர்லேயே ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட், நீங்கள் வேலைக்கு போயிட்டு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே ஒரு பேக்கேஜ் தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு முறையான ஆர்கனைஸ்டான ஒரு பேக்கேஜ் தேடுறீங்க அப்படின்னா நம்ம ராயல் பாஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஆஃபர் இப்போ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, இல்லை டேட்டா வெப்சைட்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் கிளிக் பண்ணி பைனோ கொடுத்து CWJ50 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் நம்ம இதில் கிடைக்கும். 999க்கு நீங்கள் நம்ம ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே A to Z பேங்க் எக்ஸாமுக்கான மாக் டெஸ்ட், வீடியோ கோர்ஸ், PDF கோர்ஸ் எல்லாமே உள்ள அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 5 to 6 ஹவர்ஸ் ஒதுக்கணும், சரிங்களா? ரீசனிங் 1 hour, ஆப்டி 1 hour, இங்கிலீஷ் 1 hour, இது போக ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 1 hour. இதுக்கே உங்களுக்கு 4 மணி நேரம் முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் உள்ள 2 hours பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணுவீங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் பாஸ் இருக்குது, இல்லை நீங்கள் எங்கேயாவது அகாடமியில் படிக்கிறீங்களோ, இல்லை எந்த ஒரு ஆன்லைன் கோர்ஸோ யூஸ் பண்ணுறீங்களோ, அந்த 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணுவோம், சரிங்களா? அடுத்து அதை சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த நாளைக்கு அந்த 2 hours யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங், கோடிங், டிகோடிங் பார்க்குறீங்க, ஆப்டியில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறீங்க, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பேலன்ஸ் உள்ள 2 hours, 6 ஹவர்ஸ்னால் 4 hours, 3 hours அதுக்கு 1 hour ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி செய்ய படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம். ஸோ இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, சரிங்களா? ஸோ வீக் டேஸில் நம்ம முடிக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வீக்கெண்டில் ஃபுல்லாக உட்காந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு மறக்காமல் இருக்கும். சிலாயிசம் டாபிக்லாம் நேற்று நீங்கள் பேசிக்ஸ் பார்த்தாலே இன்றைக்கி மறந்துடும், சரிங்களா? உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு டாபிக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிறீங்கன்னா அப்படின்னா ஒரே நாளில் ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வீக் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 டாபிக் தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பண்ணாலும் அந்த வீக்கெண்டில் ஒரு 6வது 7வது நாளில் முன்னாடி நீங்கள் பார்த்த எல்லா டாப்பிக்கோடதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ஸோ இப்படி ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டினை பிடிஎஃப்ல சால்வ் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி கிளர்க் லெவலு, ஆர்ஆர்பி பிஓ லெவலு, SBI கிளர்க்கு, SBI பிஓ லெவலு இப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் மார்க் டெஸ்ட்டை பாருங்கள். இவ்வளோ தான். இது எப்பயுமே நான் உங்கள்கிட்ட பிகினர்ஸ்ட்டு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீடியோவில். இதை பண்ணாலே போதும், கிளியர் பண்ணிடலாம். இப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிங்க. உங்கள் ஜாக்சன்.